evening to everybody. வருங்கால கோடீஸ்வரர் அத்தனை பேருக்கும் சுஜித் கானுடைய சிறப்பு வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை எல்லாரும் ஆஃப்டர் லாங் டைம் இன்னைக்கு சந்திச்சதுல. அதை விட எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, எங்களுடைய இன்விடேஷன் கேட்டு இன்னைக்கு நிறைய இடத்துல இருந்து அக்ராஸ் தமிழ்நாடு ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மக்கள் இங்க வந்திருக்கு. எனக்கு தெரியும் சம் பீப்புள் வந்து டிராவலிங் நேத்துல இருந்து டிராவல் பண்ணியிருக்கும். இந்த ப்ரோக்ராம் இன்விடேஷன் கேட்டு இந்த ஹாலுக்குள்ள வந்து இவ்வளோ நிம்மதியா சந்தோஷமா இது நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுல எனக்கு எப்படி உங்ககிட்ட நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியாது. நீங்க என் டீம் சார்பாக நீங்களே வந்து யூ ஆர் டிசர்வ்ட் பர்சன். இன்னைக்கு இந்த பேஷன்ஸா இது பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு எல்லோருக்கும் ஒரு கைத்தட்டல் நீங்க கொடுத்தே ஆகணும். ரைட். என்னோட பீப்புள் நிறைய பின்னாடி இருக்கு, அவர்கிட்ட சொல்லணும். இனி நிறைய பேர் வந்து பேசி உங்களை போர் அடிக்க மாட்டேன். நானும் என் தலைவன் மட்டும்தான் இருக்கீங்க. என் தலைவனை நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க திருப்பூர் கொண்டு வரது. அதனால நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். இனி ரொம்ப நேரம் போகும். நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சு என் தலைவன் இங்க வரும். அவர் இருக்கும்போது நான் அவ்வளோ பேச தேவையில்லை. அதனால பின்னாடி இருக்கிற மக்கள் யார் இருந்தாலும் ஆல் த ஸ்டார் 1000 and above பீப்புள், நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யார் இருந்தாலும் இதுக்குள்ள வந்து அவரை கொண்டு வந்து உட்கார வைக்கணும். இருந்தால் தான் இந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். எஸ் ஆர் நோ? அது உங்களோட பொறுப்பு. பின்னாடி இருக்கிற மக்கள் யார் இருந்தாலும் புதுசா வந்த மக்களுக்கு தெரியாது. ஆனா ஆல் த எக்ஸிஸ்டிங் ரூபி அண்ட் அபோ ஒரு ஸ்டார் 1000 and above பீப்புள் அவுட் சைட்ல வந்து போட்டோ எடுத்து நிக்கிற மக்கள் எல்லாம் உள்ள வந்தா மேபி ஆஃப்டர் 30 minutes or 25 minutes your life will change my dear friends. I promise. அப்படிதான் என்னோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆனது. இங்க வந்து ஏவி பார்த்தாச்சு, ஓம் பிரகாஷ் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியாச்சு. எனக்கு வந்து அப்படியே இல்லை, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என் கையில கிடைச்சதுனால என்னோட லைஃப்ல பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு. பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு. அது எந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க எடுத்தாலும் பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு. புதுசா வந்த மக்கள் இதுக்குள்ள இருந்து யோசிச்சுட்டே இருக்கிற ஒரு விஷயம், என்னடா இங்க நடக்கிறது? வரப்போற எல்லோரும் வந்து 1 கோடி 2 கோடி 7 கோடி 10 கோடி இது என்ன ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கா? நான் வந்து கீழே கொஞ்சம் முன்னாடி போனேன். அப்போ கொஞ்சம் பசங்க அங்க இருந்து யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாரும் பேச்சு வந்து கோடி கோடி தான். என்ன இங்க நடக்கிறது, நம்ப முடியல மச்சா, அப்படி ஒரு பேச்சு நான் கேட்டேன். ஸோ பிசினஸ் வெரி சிம்பிள் பிசினஸ். இந்த ப்ரொஃபஷனல் வேலையை நீங்க பார்க்க வேண்டாம். இதுல கோடி சம்பாதிச்சது இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிசினஸ்ல லாஸ்ட் 10 years நாங்க பார்க்கும்போது அரௌண்ட் 15 crores மேல இந்த பிசினஸ்ல நான் ஏர்ன் பண்ணியாச்சு. 15 கோடிக்கு மேல. அதாவது நான் இந்த பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்ண வாரத்திலிருந்து 69 வாரத்திலிருந்து நேத்துக்கு லாஸ்ட் ஃப்ரைடே வரைக்கும் எவ்ரி வீக் 2,50,000 rupees per ID, ஒன் சிங்கிள் ஐடி. அதுல அதே மாதிரி எனக்கு மல்டிபிள் ஐடி இருக்கு. இந்த கம்பெனி ஒரு ஆஃப்டர் பிளாக் டைமண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரும். எத்தனை வேணாலும் உங்களுக்கு பில் பண்ணலாம். ஆஸ் எ இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு ஒரு ஐடி தான், ஒரு பிசினஸ் சென்டர் தான் தரும். அதுல இருந்து உங்களுக்கு வந்து இங்க வந்து நீங்க பார்த்தாச்சு நிறைய சாம்பியன்ஸ் வந்து மேடையில 3 கோடி 5 கோடி அவரெல்லாம் வந்து ஒன் சிங்கிள் பிசினஸ் சென்டர் பில் பண்றது. நீங்க வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைமண்ட் ரேங்க்ல இருந்தால் உங்களுக்கு ஒரு வருஷம் நார்மலி இதுல 52 வாட்டி சேலரி கிடைக்கிறதுக்கு பதிலாக உங்களோட மனைவிக்கு வந்து 12 சேலரி வந்து கம்பெனி கொடுக்கும், கோ அப்ளிகன்ட் போனஸ். அது சேர்த்தால் உங்களுக்கு ஒரு டைமண்ட் ஆனா 64 வாட்டி ஒரு வருஷம் உங்களுக்கு சம்பாதிக்கலாம். நார்மலி ஜாப்ல இருந்தால் எவ்வளவு சம்பாதிக்கலாம்? 12 வாட்டி. இந்த வருஷத்துல 7 வாட்டி வாங்கியாச்சு. நீ 5 சேலரி தான் கிடைக்கும் 2024ல. ஆனா விவா பிசினஸ்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைமண்ட் ஆனா உங்களுக்கு 64 வாட்டி சான்ஸ் இருக்கு. ஆனா யூ ஆர் a black diamond ambassador like ரசூல் ஹாரிஸ் ஒரு சுஜித் கான். உங்களுக்கு கம்பெனி சொல்லியிருக்கு மல்டிபிள் சென்டர் உங்களுக்கு பில் பண்ணலாம். அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு 5 சென்டர்ல நீங்க பில் பண்ணால் you will get 220 salary per year. ஒண்ணுமே புரியல. 220 சேலரி வந்து ஒரு வருஷத்தில் சம்பாதிக்கலாம். நார்மலி அது வந்து ஜாப்ல இருந்தால் எத்தனை வருஷம் வேணும்? கரெக்ட் இல்லையா? இப்போ வந்து பின்னாடி இருக்கிற மக்கள் யோசிக்கிறது எப்படிடா இதெல்லாம் சம்பாதிக்கிறது, என்ன இவர் சொல்லிட்டே இருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். இதுல எப்படி சம்பாதிக்கும் சொல்லட்டுமா? அதுக்கு முன்னாடி இந்த மேடையில நிற்கும் போது எனக்கு ஒரு ஆளுக்கிட்டே நன்றி சொல்லி ஆகணும். இந்த கம்பெனி இந்த மாதிரி அழகா பில் பண்ணி எங்களை மாதிரி சாதாரண மக்களை கோடீஸ்வரங்களாக்கியா எங்களோட சேர்மன் இன்னைக்கு பெங்களூர்ல இருக்கு மிஸ்டர் CA அன்சார் சார். நல்ல ஒரு கைத்தட்டல் நீங்க அவரை காதல போன மாதிரி கேட்கணும். Thank you very much. Thank you very much. So
சோ அதே மாதிரி நாங்க இன்வைட் பண்ணும்போது இப்போ எக்ரோஸ் இந்தியா வந்து சார் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு, எல்லோருக்கும் தெரியும், அவருடைய சோஷியல் மீடியா பார்த்தா தெரியும். எவ்ரி சண்டே டில் டிசம்பர் 31st நோ டேட். பட் திருப்பூர் மக்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டாச்சு, சார் நீங்க இங்க வருவா, லாஸ்ட் இத்தனை வருஷம் நீங்க அங்கதான் கோயம்புத்தூர் மெகா ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கு, வருவான்னு கேட்டு நாம வருவான்னு கேட்டப்போ இன்னைக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் இந்த பிசினஸ்ல கமிங் 6 மந்த்க்குள்ள நடக்க போற மேஜிக் சொல்றதுக்காக தலைவர் இங்க வந்திருக்கு. அவருக்கு ஒரு பெரிய கைத்தறல் நீங்க கொடுத்தே ஆகணும். ரைட். இனி இதுல 220 செக்ஸ் ஒரு வருஷம் வாங்குறது எப்படின்னு கத்துக்கணும்னு ஆசை இருக்கிற மக்கள் மட்டும் வந்து கை தூக்குங்க. இவ்வளவு மக்களுக்கு தெரியணுமா? சரி, அப்போ ஒரு கைத்தட்டல் கூடி கொடுங்க எல்லோருக்கும். ரைட். எல்லா மக்களும் புதுசா வந்த மக்கள் எனக்கு என்னடா இங்க எது சொன்னாலும் கைத்தட்டல் கிடைச்சிட்டு இருக்கு, அது இங்க மட்டும் தான் கிடைக்கும், வெளியில போனா கிடைக்காது, கைத்தட்டல் கிடைக்காது, நடக்காது, முடியாது, அப்படிதான் சொல்லும். நான் இது ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நேத்துக்கு 4 மணி நேரம் தூங்கல, 4 மணி வரைக்கும் தூங்கல. இதெல்லாம் அழகா உங்களுக்கு செட் பண்றதுக்காக இந்த ஹாலுக்குள்ள இருந்தது. தூங்காம வந்திருக்கு. உங்களை வந்து ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஷோ கிடைக்கணும், நீங்க ஒரு வேறமான ஷோக்கு எல்லாம் போனா கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இங்க இருக்கணும்னு நினைச்சுதான் நாங்க அழகா இதெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கு. நான் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரைட். இனி இதுல வெரி சிம்பிள். இது இவ்வளவு சம்பாதிக்கிறது எப்படின்னு வெரி சிம்பிள் பிசினஸ். நீங்க அவ்வளவு யோசிக்க வேண்டாம். சூட் எல்லாம் போட்டு இங்க வந்து மேடையில வந்து நல்லா பேசியா மட்டும்தான் உங்களுக்கு சம்பாதிக்க முடியும், அப்படி ஒண்ணும் இல்லை. இது ஒரு சிம்பிள் பிசினஸ், வெரி சிம்பிள் பிசினஸ். எப்படி உங்களுக்கு ஒரு 220 சேலரி எல்லாம் வருஷத்துல வாங்க முடியும்னு சொன்னா ஒரு கதை மாதிரி நான் சொல்றேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூடி புரியும். அதாவது ஒரு ஊர்ல ஒரு எறும்பு கூட்டம் இருந்தது. ஒரு எறும்பு கூட்டம். அந்த எறும்பு கூட்டம் வந்து ஒரு பெரிய மழை வந்தாச்சு, பயங்கர மழை வந்தப்போ இந்த எறும்பு கூட்டம் என்ன பண்ணியாச்சு, ஒரு பொத்துல போய் இருந்தாச்சு. அரௌண்ட் 2000 எறும்பு கூட்டம் இருக்கு, பெரிய கூட்டம். ஒரு நாள் முடிஞ்சாச்சு, 2 நாள் முடிஞ்சாச்சு, 3 நாள் ஆச்சு, மழை நிக்கல, மழை வந்துட்டே இருக்கு. நல்ல பசி இருக்கு, எல்லா எறும்புக்கும் பசி பயங்கரமாயாச்சு. அப்ப அங்க இருக்கிற தலைவர் சொல்லியாச்சு, நீங்க போய் சாப்பாடு எவ்வளவு கிடைக்கும் நீங்க போய் பாருங்களேன், இத்தனை பேர் 2000 பேர் சாப்பிடறதுக்கு வழி இல்லாம இப்படியே நிக்கிறது, மழை நிக்காது, போய் பாருங்களேன்னு சொன்னேன். ஒருத்தர் சொல்லியாச்சு 2000 பேர் போக வேண்டாம், எல்லோரும் போனா ஏதாவது மழை வந்தா நம்ம எல்லாம் செத்து போயிடும், சரி ஸ்மார்ட்டான 2 பேர் போங்க, போய் நீங்க எங்கே சாப்பாடு இருக்குன்னு நீங்க போய் தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொன்னேன். 2 எறும்பு அந்த கூட்டத்திலிருந்து வெளியில வந்தாச்சு. அவர் எல்லா இடத்திலும் சுத்தி பார்த்தாச்சு. எல்லா இடத்திலும் போகும்போது மழை மட்டும்தான் இருக்கு, அவருக்கு உயிர் மட்டும்தான் வேணும், சாப்பாடு ஒண்ணுமே கிடைக்கல. போய் 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 அவர் வந்து ஒரு ஹைவேல ஏறியாச்சு. ஹைவேல போகும்போது அங்க ஒரு பெரிய லோரி, அரிசி கொண்டு போன லோரி வந்து ஆக்சிடென்ட் ஆகி அங்க வந்து பயங்கரமான அரிசி மொத்தமா இருக்கு. அதாவது இந்த காலம் மொத்தமா சாப்பிட்டாலும் அரிசி முடியாது, அவ்வளோ இருக்கு, அவ்வளோ கூட்டம் இருக்கு. அவர் சொன்ன சந்தோஷம் சாப்பிட்றதுக்கு கிடைச்சிருக்கு. 2 பேரும் அங்க போனேன். இந்த 2 எறும்புல ஃபர்ஸ்ட் எறும்பு வந்து சொல்லியாச்சு, எவ்வளோ சாப்பிட்டாலும் கிடைக்கும், நான் வந்து என்னோட வீட்டுக்கு என் வைஃப், என் பொண்டாட்டி, என் குழந்தை இதுதான் நான் பார்க்கும், நான் வந்து இந்த அரிசி எல்லாம் எடுத்து என் வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். இப்ப 2வது எறும்பு சொல்லியாச்சு, டேய் 2000 பேர் அங்க இருக்கு, நம்மளுடைய நண்பர்கள் 2000 பேர் இருக்கு, அவருக்கும் இது சொல்லி கொடுத்த அவரு சாப்பிடும் இல்லையா. அப்போ அவரு சொல்ல, இந்த ஃபர்ஸ்ட் எறும்பு என்ன சொன்ன தெரியுமா, உனக்கு என்ன வேணும், உனக்கு இதெல்லாம் அங்க போய் பேசணும், நீயா கண்டுபிடிச்சது, அதுக்கப்புறம் இந்த வழி உனக்கு தெரியும், உனக்கு பேரும் பெருமை கிடைச்சி நீ கைத்தட்டல் வாங்கணும், அதுக்கு தானே சொல்றது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என் பொண்டாட்டி தான் இம்பார்ட்டன்ட், என்னோட ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு மட்டும் போதும், நீ என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொன்ன ஃபர்ஸ்ட் எறும்பு. 2வது எறும்பு என்ன பண்ணியாச்சு, அந்த எறும்பு மெதுவா போய் இந்த 2000 பேர் கூட்டத்துக்கு முன்னாடி போய் சொல்லியாச்சு, சாப்பிட்றதுக்கு வழி நான் பார்த்துருக்கு, சூப்பரான ஒரு இடம் இருக்கு, எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், அத்தனை அரிசி அங்க இருக்கு, வழி நான் சொல்லித்தரேன், ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன, நீங்க வந்து உங்களோட வீட்டிலேக்கு ஒரு 10 அரிசி நீங்க கொண்டு போகும்போது அது எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு நீங்க ஒரு சிங்கிள் ஒரு அரிசி நீங்க கொடுங்க சொன்னேன். காரணம் வழி நான் தானே கண்டுபிடிச்சது, இனி நீங்க சுத்தி போனா டைம் எடுக்கும், எனக்கு ஈஸியான வழி எனக்கு தெரியும்னு சொன்னேன். அப்ப அந்த எறும்பு கூட்டம் கேட்டாச்சு, நாங்க எங்களோட வீட்டிலேக்கு 10 அரிசி எடுத்ததுக்கு அப்புறம் தானேன்னு கேட்டேன். எஸ், நீங்க வீட்டிலேக்கு 10 அரிசி எடுத்துட்டு எனக்கு ஒரு அரிசி கொடுத்தா போதும்னு சொன்னேன். சரி, அக்செப்ட் பண்ணியாச்சு. இந்த கூட்டம் 2000 எறும்பு இறங்கி வந்து மெதுவா போய் அந்த ஹைவேல இருந்து அவரோட வீட்டிலேக்கு 10 அரிசி கொண்டு போயாச்சு.
அதுக்கப்புறம் ஒரு அரிசி சொன்ன, ரெண்டாவது இந்த ஆளுக்கு சொன்ன ஒரு அரிசி எடுத்து எல்லா கூட்டமும் வந்தாச்சு அங்கே. அப்ப இவரோட பொத்துல வந்து ரெண்டாவது எறும்புட பொத்துல வந்து எவ்வளவு இருக்கு? 2000 அரிசி இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் எறும்பு வந்து அப்ப 10 அரிசி வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சு 12வது அரிசி எடுக்கிறதுக்காக ஓடிட்டே இருக்கு. புரியுதா? இதுல புத்திசாலியான எறும்பு யாரு? அந்த 2வது எறும்பு தான் நான். புரியுதா? அந்த 2வது எறும்பு நான் வந்து நிறைய மக்களை இந்த மாதிரி அபு தாயிருக்கும் அல்லனா நம்ம அர்ஜுன் கே வசந்து, ஓம் பிரகாஷ் மாதிரி இல்ல நிறைய எறும்புகளுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. டேய், பணம் இருக்கு அங்க, நல்லா சம்பாதிச்சுக்கோங்க, வாரத்துல 2,50,000 கிடைக்கும்னு சொல்லி மக்கள் வந்து அவரோட வீட்டுக்கு காரு வாங்கியாச்சு, வீடு வாங்கியாச்சு, சம்பாதிச்சாச்சு. அதனால எனக்கு எல்லா வாரத்திலும் 2,50,000 ஒரு ஐடியில வந்துட்டே இருக்கு. அவர் எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வேறொரு ஒரு இடத்துல போய் நான் வந்து எனக்கு அந்த சைடு இருக்கு, அங்க வந்து அவரு ஆந்திரா தெலுங்கானால எல்லாம் இருக்கு. அங்க அர்ச்சித் ரமேஷ் மாதிரி இல்லைன்னா ராமகிருஷ்ணா கவர்னேனி மாதிரி இல்லைன்னா அங்கே நிறைய எறும்பு இருக்கு. அவரும் கோடிகள் சம்பாதிச்சதுனால அங்கே வந்திருக்கு. இப்போ வேறொரு எறும்பு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு 3வது ஒரு ஐடியில இருந்து மக்களை பில் பண்ணி அங்க வந்து ஷிஜின் சாம் வர்கீஸ் இருக்கு, சிபி அப்ரஹாம் இருக்கு, நிறைய எறும்பு இப்ப இறக்கி விட்டுருக்கு. இப்ப யாரோ என்கிட்ட சொல்லியாச்சு, ஒரு பெரிய கூட்டம் வந்து திருப்பூர்ல இருக்கு, ஒரு எறும்பு கூட்டம் அங்க தேடுறதுக்காக வந்திருக்கு. இன்னைக்கு இங்க இருந்து கண்டிப்பா இங்க இருந்து எடுப்பேன். சோ திஸ் பிசினஸ் வந்து சிம்பிள், இவ்வளவுதான். அல்லாத நீங்க வந்து வாரத்துல 2 லட்சம் எப்படி அதுன்னு நீங்க யோசிக்க வேண்டாம். நீங்க உங்களோட கூட வந்த மக்களே ஹெல்ப் பண்ணி அவர் சம்பாதிச்சு கோடீஸ்வரன் ஆனா உங்களுக்கும் அதிന്റെ ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். தட்ஸ் ஆல். அதுக்கு நீ பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணணும் அப்படி ஒன்னும் யோசிக்க வேண்டாம். டிஃபரன்ஸ் ஒரு பிசினஸ் மேன் ஆனா போப்பீஸ் மாதிரி ஒரு பெரிய எம்பையர் கட்டணும் அப்படி ஒன்றும் ஆசை இல்லை. இப்போ ஒரு காலத்துல நீங்க பாருங்களேன், உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கணும்னா எங்க இருந்து கிடைக்கும்? உங்களோட வீட்டிலிருந்து கிடைக்கும். நல்லா சமைச்சு சாப்பிடலாம் வீட்டுல. அது மெதுவா ட்ரெண்ட் மாறியாச்சு. மக்கள் எல்லாம் எங்க போகும்? ஹோட்டல்ல போய் சாப்பிடும். கரெக்ட் இல்லையா? ஹோட்டல்ல போய் அது ஒரு ட்ரெண்ட் ஆயாச்சு. இப்போ என்ன புது ட்ரெண்ட்? எங்க ஹோட்டல் இருந்தாலும் அந்த ஹோட்டல்ல ஃபுட் நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷனும் ஒரு பாஸ்வேர்டு இருந்தா உங்களோட வீட்டு வாசல்ல கொண்டு வந்து நிக்கும். என்ன? ஜொமாட்டோ அண்ட் ஸ்விக்கி அண்ட் ஜொமாட்டோ. கரெக்ட் இல்லையா? இப்போ இந்த உலகத்துல என்ன ஹோட்டல் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சது உங்களோட வீட்டிலே கொண்டு வந்து நிக்கும். அதுக்கு காரணம் என்ன? ஒரு அப்ளிகேஷன் அண்ட் ஒரு பாஸ்வேர்டு. அது மட்டும் தான் இருக்கு. ஆனா நீங்க பாருங்களேன், ஜொமாட்டோ ஸ்விக்கிக்கு இந்த உலகத்தில் ஒரு சிங்கிள் ஹோட்டல் கிடையாது. ஒரு சிங்கிள் ஹோட்டல் அவருக்கு இல்லை. ஆனா அவர் தான் இந்த உலகத்தில் மேக்சிமம் ஃபுட் வந்து சப்ளை பண்றது. ஓலா யூபர் நீங்க பாருங்களேன், அவருக்கு வந்து இந்த உலகத்தில் மக்கள் மேக்சிமம் டாக்ஸி பிடிக்கிறது ஓலா அண்ட் யூபர். இந்த 2 கம்பெனிக்கும் வந்து ஒரு சிங்கிள் கார் இன்னைக்கு சொந்தமா இல்லை. இன்னைக்கு ஒரு சிங்கிள் கார் இல்லை. ஆனா உலகத்தில் நம்பர் 1 டாக்ஸி அவுட்லெட் அவருக்கு தான் இருக்கு. அவருக்கு என்ன இருக்கு? ஒரு பாஸ்வேர்டும் ஒரு அப்ளிகேஷனும் இருக்கு. இதுதான் இந்த காலத்துல பிசினஸ். புரியுதா நான் சொல்லுது? உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆவறதுக்கான அப்ளிகேஷன் எதுன்னு கேட்டா அதுதான் இண்டஸ் விவா. அதுதான் உங்களோட அப்ளிகேஷன். அதுന്റെ பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லி கொடுக்கிறதுக்காக தான் என்னோட தலைவன் வந்திருக்கு இன்னைக்கு. அந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சால் இந்த ஃபைனல் செஷன், இந்த கடைசி செஷன் உங்களுக்கு லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் வரும். காரு வீடு அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. அதில் நீங்க கொண்டு வந்த மக்கள் கிட்ட கேளுங்க என்னெல்லாம் சம்பாதிச்சிருக்குன்னு. அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இங்க இதெல்லாம் சம்பாதிக்கலாம். பிகாஸ் என்ன வேணும்? ஒரு அப்ளிகேஷனும் ஒரு பாஸ்வேர்டு உங்களுக்கு இருந்தால் உங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகும். இப்ப நீங்க பாருங்க, நெக்ஸ்ட் இந்த மேடையிലേക്ക് வர போற மக்கள் யாருன்னு தெரியுமா? இந்த பிசினஸ்ல ஃப்ரீயா வந்து இன்டர்நேஷனல் டூர் போன மக்கள், தாய்லாந்துலேக்கு டூர் போன மக்களை ரெக்கக்னைஸ் பண்றதுக்காக தான் சார் அவ்வளவு தூரம் தாண்டி இங்க வந்திருக்கு. தாய்லாந்துலேக்கு போன மக்கள் சின்ன விஷயம் கிடையாது. பிசினஸ்ல சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணி 5 வாரத்துக்குள்ள லைஃப்ல இது வரைக்கும் பாஸ்போர்ட் எடுக்காத மக்கள் எல்லாம் இப்ப பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக ஓடிட்டே இருக்கு. நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, 36 பேர் இந்த ஷார்ட் பீரியடுக்குள்ள வந்திருக்கு. டில் உங்களுக்கு டைம் இருக்கு. இந்த வருஷம் நாங்க எல்லாம் இந்த நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போறது எங்க தெரியுமா? தாய்லாந்துல வந்து 2025 டவுன் ஹால்ல. இப்ப நீங்க கேட்கும் ஃபர்ஸ்ட் டைமா போறது அல்ல, லாஸ்ட் நியூ இயரும் அங்கதான் இருந்தது வித் ஃபேமிலி. இங்க இருந்த மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் போயாச்சு ஷார்ட் பீரியட்ல. இதெல்லாம் வந்து பிசினஸ் ஒரு பியூட்டி மை டிஃபரன்ஸ்.
நம்ம நினைக்கும் இதுல பொருள் வாங்கி இல்லைன்னா இதுல சம்பாதிக்க. உங்களோட லைஃப்ல நல்ல நல்ல விஷயங்களும் இங்க நடக்கிறது. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு இன்டர்நேஷனல் ட்ரிப் போகணும்னு ஆசை இருக்கு? பாருங்களேன், ஜஸ்ட் இமேஜின் யூ கேன். நான் இல்ல இந்த பிசினஸ்க்கு வரதுக்கு முன்னாடி வந்து என்னோட பாஸ்போர்ட்ல ரெண்டு சீலு தான் இருந்தது. இந்த என்டையர் லைஃப்ல 2 சீலு தான் நான் வச்சது. இண்டஸ்வா வந்ததுக்கு அப்புறம் சீலு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நான் என்னோட ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் செகண்ட் பாஸ்போர்ட் வந்து ஜம்போ பாஸ்போர்ட் எடுத்தாச்சு, அதுவும் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போ எவ்வளவு சீலு இண்டஸ்வால வந்து வச்சிருக்கும். உங்களுக்கு ஜம்போ பாஸ்போர்ட் பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அது இவ்வளவு சைஸ் இருக்கும், அதான் ஜம்போ பாஸ்போர்ட். என்ன கைத்தட்டல் இதெல்லாம், நான் காசு கொடுத்த போனதல்ல. அப்ப நீங்க நிறைய மக்கள் நினைக்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும், சார் நீங்க டூர் போறதுக்கு இல்ல நான் எதுக்கு கை தட்டணும், அப்படிதான் கொஞ்சம் பேர் யோசிச்சுட்டு இருக்கு. சார் நான் தனியல்ல போறது, இந்த தமிழ்நாட்டில இருந்து இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ண காலத்திலிருந்து என் டீம்ல 2000 பேர் நான் இன்டர்நேஷனல் ட்ரிப் போயிருக்கு. 2000 people. அது பிடிச்சாச்சு எனக்கு. சப்ஜெக்ட் புரிஞ்சாச்சு, அதனாலதான் 2000 பேரு தமிழ்நாட்டில் 2000 பேரை இன்டர்நேஷனல் ட்ரிப் கொண்டு போன. யாரு உங்களுக்கு தெரியும்? தளபதி கொண்டு போயிருக்கா, தல அஜித் கொண்டு போயிருக்கா, இல்ல சுஜித் கொண்டு போயிருக்கு 2000 பேரை. அது பார்க்கணும் இல்லையா? சின்ன விஷயம் கிடையாது. இட்ஸ் a big business, பெரிய பிசினஸ். இது நீங்க சாதாரண மாதிரி இது யோசிக்க கூடாது. பின்னாடி இருந்து சின்ன பிசினஸ் அப்படி எல்லாம் யோசிக்க கூடாது. இது ஒரு புனிதமான தொழில், ஒரு புனிதமான ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்க ஒரு வாட்டி வேணும்னா உங்ககிட்ட சொல்லல, உங்களோட ஃபேஸ் வேல்யூ வச்சு உங்களுக்கு ஒரு வாட்டி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சேல் பண்ணல. only one time. உங்களோட ஃபேஸ் வேல்யூ வச்சு, ஃபேஸ் வேல்யூ மீன்ஸ் உங்களோட அழகு வச்சல நான் சொல்றது, உங்களோட நண்பன் நண்பி அப்படி வச்சு உங்களுக்கு கொடுக்கல ஒரு வாட்டி. சார் ரெண்டாவது இந்த ப்ராடக்ட் ஒரு ஆள் வாங்கணும்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு குவாலிட்டி இருக்கணுமா வேணாமா? இந்த பிசினஸ்ல ரெண்டாவது இண்டஸ்வாட ப்ராடக்ட் வாங்கிய மக்கள் வந்து கை தூக்குமா? ஜஸ்ட் வந்து கை தூக்குமா? ரெண்டாவது வாட்டி வாங்கிய 2, 3, 4 எத்தனை பாருங்களேன். இத்தனை மக்கள் வந்து 2, 3, 4 இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ண காலத்திலிருந்து இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டுட்டே இருக்குன்னு சொன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து சூப்பரான குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், சூப்பரான ப்ராடக்ட்ஸ். அதனாலதான் ரிப்பீட் வாங்கிட்டே இருக்கு. இல்லைன்னா கம்பெனி ஸ்டார்ட் பண்ண காலத்திலிருந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளவு கூட்டம். இப்போ பாருங்க நீங்க பேக் சைடு ஸ்டாண்டிங் கிரவுட். மக்களுக்கு ஏதோ கிடைக்கணும், ஏதோ கிடைச்சா மட்டும்தான் மக்கள் கூட நிற்கும். எஸ் ஓர் நோ? மக்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கு, அதனாலதான் மக்கள் கூட நிக்கிறது. சரியா இல்லையா? மார்க்கெட்ல போன நீங்க பாருங்க, இங்கதான் உங்களுக்கு கைத்தட்டல் கிடைக்கும், இங்கதான் உங்களுக்கு எனர்ஜி இருக்கு, இங்கதான் எக்ஸைட்மெண்ட் இருக்கு, இந்த மேடையில தான் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். வெளியில போய் நீங்க அவுட் சைட்ல போய் நீங்க மக்கள் கிட்ட கேளுங்க, நீங்க தாய்லாந்து போக போறேன்னு சொன்னா அவரெல்லாம் என்ன சொல்லும்? டேய் போடாடே, கரெக்ட் இல்லையா? யாரு மோட்டிவேட் பண்ணும் மார்க்கெட்ல? எனக்கு தெரியாது. நான் வந்து வளர்ந்த ஏரியாவில இருந்து என்கிட்ட யாரும் சொல்லவில்லை, டேய் நீ வந்து லெக்ஸஸ் கார் வாங்கு, நீ வந்து வீடு வாங்கு, நீ கோடிகள் சம்பாதிக்க, யாரும் சொல்லவே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எல்லா மக்களும் கொடுக்கிற ஹெல்ப் என்ன தெரியுமா? ஒன்னால முடியாது தம்பி, நீ சரியா வராது, உனக்கு தமிழ் பேச தெரியாதடா, நீ எப்படி இங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் கூட வருவங்களோட கூட, அப்படிதான் மக்கள் சொல்லும். மார்க்கெட்ல ஒருத்தருக்கும் நீங்க தாய்லாந்து போறதும் பிடிக்காது, நீங்க வந்து கோடீஸ்வரன் ஆவறதும் பிடிக்காது. எஸ் ஓர் நோ? 2-3 பேருக்கு புரிஞ்சிருக்கு, அதனாலதான் கைத்தறல அங்கே எல்லாம் வந்திருக்கு. என்னோட அம்மா வந்து கேலிக்கட்ல இருக்கு, என்னோட அம்மாவும் தம்பி வந்து கேலிக்கட்ல இருக்கு. அப்ப எங்களோட கிச்சன்ல இருந்து பார்த்தா பீச் பார்க்க முடியும் எங்களோட கிச்சன்ல. அப்போ மார்னிங்ல அங்க வாக்கிங் இருக்கும். வாக்கிங் வந்து மக்கள் இப்படியே வாக் பண்ணிட்டு இருக்கும். மார்னிங் வாக் தெரியல உங்களுக்கு, பீச் சைடுல வாக்கிங். கேலிக்கட் பீச் வந்து பயங்கரமான ஒரு பீச். அப்போ பீச்ல மார்னிங் வாக்கில் போகும்போது 3 பசங்க வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கு, பயங்கர வாக்கிங் 3. அப்போ வந்து கடல்ல இருந்து ஒரு புதையல் வந்தாச்சு. இவர் பின்னாடி போய் பார்த்தாச்சு, டே என்னடா இது பயங்கரமா ஒரு புதையல் கையில. புதையல் புரியலையா உங்களுக்கு? அது ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதில் இருந்து ஒரு பூதம் வெளியில வந்தாச்சு. பயங்கரமான போக ஒரு பூதம் வெளியில வந்தப்ப இவர் பயந்து பின்னாடி போயாச்சு. அதுல பூதம் கேட்டாச்சு, தம்பி 6 மாசமா ஒரு சாமி என்ன இதுக்குள்ள போட்டு வச்சிருக்கு, நீதான் எனக்கு உயிர் கொடுத்திருக்கு, நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தரேன்னு சொன்னேன். பூதம் என்ன வேணாலும் கொடுக்கல, அப்ப கிடைக்கும்.
தம்பி வந்து பயங்கர எக்ஸைட்டட் ஆச்சு. தம்பி ஃபர்ஸ்ட் ஆளுகிட்ட உனக்கு என்ன வேணும்டா சொல்லுங்க. அவன் சொன்னேன், எனக்கு ஒரு அழகான ஒரு பெண்மணியை திருமணம் பண்ணணும், அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆசை. அதுக்கப்புறம் எனக்கு அமெரிக்காவில் செட்டில் ஆகணும், 2 கொஞ்சம் நகை வேணும், ஒரு வீடு வேணும், இது போதும்னு சொன்னேன். பூதம் என்ன பண்ணியாச்சு, அப்படியே இருக்கட்டும், இவன் ஸ்ட்ரைட்டா அமெரிக்கா போயாச்சு. வீடு வசதி எல்லாமே இருக்கு. 2வது பையன் கிட்ட கேட்டாச்சு, உனக்கு என்ன வேணும் தம்பி சொல்லுங்களேன். அவன் சொன்ன, எனக்கு வந்து இதே மாதிரி அழகான ஒரு பெண்மணி எனக்கு திருமணம் பண்ணணும், அவ்வளவுதான் ஆசை. ஆனா எனக்கு அமெரிக்கா வேண்டாம், எனக்கு சுவிட்சர்லாந்து போதும், கொஞ்சம் மேலே ஏத்தணும். அதுக்கப்புறம் அவன் ஒரு ஆசை சொல்லியாச்சு, எனக்கு வீடு வேணும், நகை வேணும், அது மட்டும் பத்தாது, எங்களை சர்வ் பண்றதுக்கு ஒரு 7 பெண்மணிகள் கூடி வேணும். அவன் கொஞ்சம் மேலே லெவல், வேற ஆளு. ஒரு 7 பேர் கூடி பக்கத்தில் இருந்தா சர்வெண்ட் எல்லாம் போது நாங்க சக்சஸ்ஃபுல் ஆகும் சொன்னேன். அவருக்கு சொல்லியாச்சு, பூதம் வந்து இவனு டாப் சுவிட்சர்லாந்து ஸ்ட்ரைட்டா போயாச்சு. 2 பேரும் நல்ல சந்தோஷம். 3வது தம்பி கிட்ட சொல்லியாச்சு, தம்பி உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். 3வது தம்பி சொல்லியாச்சு, எனக்கு புதுசா ஒண்ணுமே வேணாம், போன 2 பேரை அதே மாதிரி திருப்பி கொண்டு வந்து விட்டா போதும்னு சொன்னேன். அதாவது அவரு அமெரிக்காவும் சுவிட்சர்லாண்டும் நெக்ஸ்ட் டேல இங்க வந்தாச்சு. இதுதான் உங்களோட கூட இருக்கிற நண்பன், உங்களோட ஃப்ரெண்டு, உங்களோட மக்கள் எல்லாமே. நீங்க தாய்லாந்து போக வேண்டாம், கோடீஸ்வரன் ஆக வேண்டாம், காரும் வாங்க வேண்டாம், லெக்சஸ் வேண்டாம், லெக்சஸ் சோப்பு வச்சு குளிச்சா போதும். இதுதான் அவரு, புரியுதா? இதுதான் மக்கள். ஆனா இங்க என்ன சொல்றது தெரியுமா? இங்க வந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றது தெரியுமா உங்களுக்கு? உங்களை கைப்பிடிச்சு ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஆள் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை கைப்பிடிச்சு ஜெயிக்க வைக்கிறதுக்கு. நீங்க பாருங்க, எனக்கு இந்த வாய்ப்பு இந்த மனுஷன் கொடுத்தாச்சு. அவர் கொடுத்த அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிசினஸ்ல எனக்கு டவுட் இல்லை. நான் ஒரு குறை சொல்ல மாட்டேன், பிளேம் பண்ண மாட்டேன், வேற ஒரு இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட் நான் காமிக்காது. அதனால என்ன நடந்தாச்சு தெரியுமா? என்னோட என்டையர் ஃபேமிலி வந்து சேஞ்ச் ஆயாச்சு. ஃபினான்ஷியலி ஃபிட். இங்க அபுதாயிரம் சொல்லியாச்சு, அவரோட ஐடி நம்பரும் பான் நம்பரும் எல்லாம் செக் பண்ணலாம். உங்களுக்கும் ஃபினான்ஷியலி ஃபிட். நான் மட்டும் கிடையாது, எத்தனையோ மக்களை ஜெயிக்க வச்சாச்சு. இப்போ வந்து ரொம்ப பேஷனேட்டா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு. பிகாஸ் என்ன தெரியுமா, நான் நம்புறது இந்த உலகம் விட்டு நம்ம எல்லோரும் போகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகம் விட்டு எந்த மனுஷனானாலும் 90 இயர்ஸ் மேக்சிமம், அது கடவுள் கொடுத்தால் 90 இயர்ஸ், அதுக்கப்புறம் போகும். நீங்க நீங்க அச்சீவ் பண்ணது, உங்களோட கார், உங்களோட வீடு எல்லாம் போகும். ஆனா இந்த உலகத்திலிருந்து போகாத மக்களோட மனசிலிருந்து நம்ம போகாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மக்கள் 23 வயசுல வந்து பகத்சிங் அன்னைக்கு உலகம் விட்டு போயாச்சு. ஆனா இன்னைக்கு மக்களோட மனசுல இருந்து போகல. கரெக்ட் இல்லையா? காந்திஜி வந்து இந்த உலகம் விட்டு போயாச்சு, ஆனா மக்களோட மனசுல இருந்து போகல. எனக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்கு, இந்த தமிழ்நாட்டில் 100 டைமண்ட் உருவாக்கியா நான் இந்த உலகம் விட்டு போனாலும் மக்கள மனசுல இருந்து நான் போகாது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதுக்கு என்ன வேணும்? கை பிடிக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கைப்பிடிக்க வேண்டாம், உங்களை கைப்பிடிக்கிறதுக்கு நாங்க இருக்கு. கை நீங்க கொடுத்தா போதும். ஒரு அப்பா பொண்ணு வந்து ஒரு பாலத்திலே போயிட்டு இருக்கு. போகும்போது பயங்கரமான மழை வந்தாச்சு, பாலம் உடைஞ்சிட்டு இருக்கு. அந்த டைம்ல அப்பா சொல்லியாச்சு, தங்கம் ஏன் கை பிடிச்சுக்கோங்க, நீங்க கரெக்டா ஏன் கை பிடிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். மழை வந்தா நம்ம உயிர் போயிடும். அந்த டைம்ல வந்து அந்த பொண்ணு சொல்லியாச்சு, இல்லப்பா நான் உங்களை பிடிக்க மாட்டேன், நீங்க என்ன பிடிச்சா போதும்னு சொன்னேன். அது என்னன்னு கேட்டேன். இல்ல நான் பிடிச்சா மழை வந்தா மேபி நான் கை விட்டுடும், ஆனா ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தை மேல கை வச்சா உயிரை போனாலும் விட மாட்டேன். அப்படி உங்களை ஒரு அப்ளைன் கை பிடிச்சால் உங்களோட லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் ஆன மிஸ்டர் சுஜித் கான். இவர் என்ன பிடிச்சாச்சு, என் தலைவர் என்ன பிடிச்சாச்சு. அவர் என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்ச இந்த கையில வந்து இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆயாச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சோ டேக் a right decision today. உங்களோட லைஃப் மொத்தமா மாறி எங்கேயோ போய்விடும். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு வந்திருக்கு. நல்ல ஒரு முடிவெடுத்து நீங்க எங்களோட கை பிடிங்க, உங்களோட லைஃப் வந்து செக்யூர்ட் ஆகும். My best wishes. Have a fantastic evening and God bless.